இன்னைக்கு காலையில ஒரு 9 மணி போல மாடி தோட்டத்தில் உள்ள பூக்களை பறிக்கிறதுக்காக போயிருந்தேன். இன்னைக்கு சேஞ்சிங் ரோஸ் பூ செடியில அழகா பெருசா 2 பூ பூத்திருந்தது. உருளியில போடுறதுக்காக ஃபர்ஸ்ட் போனதுமே அந்த பூக்களை தான் பறிச்சேன். செடிகளுக்கு தண்ணி ஊற்றி 2 நாள் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஈரமா இருந்ததுனால தண்ணி ஊற்றல. இப்போ பூக்களை மட்டும் பறிச்சுட்டு போயிட்டு சாயந்தரமா வந்து தான் செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றலான்னு இருக்கேன். பப்பாளி பழத்தோட தோலை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சிருக்கேன். அதை தான் சாயந்தரம் தண்ணியில் கலந்து செடிகள் எல்லாத்துக்குமே ஊற்றி விட போகிறேன். வீணா போன பழங்கள், தேவையில்லாத இந்த பழங்களோட தோல், இது எல்லாத்தையுமே அரைச்சி செடிகளுக்கு தாராளமாக ஊற்றி விடலாம். நான் எப்பவுமே இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டான பழத்தோட தோல் இருந்ததுன்னா அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி அதை தான் தண்ணியில் கலந்து ஊற்றி விடுவேன். இன்னைக்கு 2 மாடியிலிருந்தும் பூக்கள் எல்லாத்தையுமே பறிச்சாச்சு. கூடவே கொஞ்சம் முருங்கைக்கீரையும் சூப்புக்காக பறித்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சாயந்தரமா ஒரு 4:30 மணிக்கு மேலே தான் மாடி தோட்டத்துக்கு வந்து அரைச்சி வச்சிருந்த பழ வேஸ்ட் எல்லாத்தையுமே தண்ணியில் கலந்து செடிகளுக்கெல்லாம் ஊற்றி விட்டேன். வெறும்னே தண்ணி ஊற்றுறத விட இந்த மாதிரி ஏதாச்சும் கலந்து செடிகளுக்கு ஊற்றி விடலாம்.